பார்க்க போறோம். முன்பு இந்தியாவுடன் வணிகம் செய்வதற்காக போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் போன்றவர்கள் கப்பலின் மூலம் வந்தார்கள். டென்மார்க் நாட்டின் டேனிஷ்காரர்களுக்கும் இந்தியாவுடன் வணிகம் செய்து கோட்டையை அமைக்க வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது. இந்தியா வணிகம் வாய்ப்புள்ள நாடு என்பதை தெரிந்து கொண்ட ஐரோப்பியர்கள் இந்திய மண்ணில் வர்த்தகம் செய்ய வருகிறார்கள். அந்த வரிசையில் அப்போதைய டென்மார்க் நாட்டின் மன்னராக இருந்த 4ஆம் கிறிஸ்டியனுக்கு இந்தியா உள்ளே வணிகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. 1616ஆம் ஆண்டில் டென்மார்க் மன்னரின் ஆலோசகராக இருந்த ரோலண்ட் கிரேப் தென்னிந்தியா பகுதியில் தஞ்சாவூர் மன்னர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தரங்கம்பாடியை தேர்வு செய்து அங்கு வணிகம் செய்யலாம் என பரிந்துரை செய்கிறார். அதற்காக டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தொடங்குகிறார்கள். 4 வணிக கப்பலையும் கடல் கொள்ளையர்களிடமிருந்து தப்பிக்க ஒரு போர் கப்பலையும் இந்தியாவின் தென் பகுதிக்கு அனுப்பி வைக்கிறார்.